சபை முன்னே வந்திருக்கின்றேன். ஆமா, நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? எங்களுக்கு தெரியும். இந்த சபையில இருக்கிறவங்களுக்கு யாரும் தெரியாது. அதனால சொல்லிடுங்க ஐயா. சொல்கிறேன் கேள். அந்த ரத்னாபுரி வட்டணத்தை தவத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய வாதாபி எனதாபீஸ்வரி இளைய தாய் மாமனான தும்புராட்சி அங்க சொன்னாரு அவங்க மாமா சின்ன மாமனு அவர்தான் போல. அதான் தும்புராட்சி தும்பு தும்புன்னா எப்படி சாமி? தும்புராட்சிகள் அதுவும் தவிர கட்டி கடை நம்பாலா கட்டி கடை நம்பாலா வெற்றி என் கரத்திலே இருக்கக்கூடிய ஆமா வில் அம்பு அம்பு கேடயம் ஈட்டி ஈட்டி கதை கதை என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் ஆமாங்க எவ்வண்ணமாக இருக்கிறது என்று பார்த்தாயா? அருமையாக இருக்குது மகாராஜா. அதுவும் தவிர தண்டை தோமா ரசூலம் என் சிரசிரமாக இருக்கக்கூடிய மணி மகுடமானதும் என் காலிலே இருக்கக்கூடிய கால் தண்டையானதும் எவ்வனமாக இருக்கிறது. அருமையாக இருக்குது மகாராஜா. அது மட்டுமல்ல இன்றைய நாளிலும் என் மருமகனான அவனுக்கு இன்னும் காணலாமா? எனது மாமனை அழைத்து வர சொன்னினை அழைத்து வந்து விட்டீர்களா? நமது மாமன் வருகின்ற வீதியிலே சிறப்பான தோரணம் எல்லாம் கட்டி வர வைக்கணும். எதிரிக்கு அது பிறகு இப்போது நம்ம மாமனை எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா? மகாராஜா வைக்கணுமா?
ஏய், அப்படி இல்லடா. வெற்றி வெற்றி என்று முழங்கு கோடிகளும் வெற்றி வெற்றி என்று மாறு முழங்கிட வீரம் உறந்து முழங்கு வீரம் உறந்து முழங்கு திமிர் திமிர் என்ற அண்டதாரங்கம் திமிர் திமிர் என்ற அண்டதராதம் அதிரும் வேறிய தானே முழங்கிட அதிரும் வெடிய வேறி முழங்கிட டேய், மகாராஜா மாமன் வருகின்ற போது ஆமாங்க முரசு டங்கா பேரிகள்லாம் ஆமாங்க திமீர் 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 என்று முழங்க வேண்டும். மாமனை சிம்மாசனத்தில் அமர்த்திட்டாயா? மகாராஜா இவர் ஒழுங்கு பண்ண மாமா ஒழுங்க மாமா மகாராஜா ஏய், அவருக்கும் மாமா எனக்கும் மாமா தான். ஓ இளைய மாமா, வாரும் மருமகனே என் மாமாவே வருமா? உன் மலரடி பாதா மாமாவே வருமா? உன் மாமாவே வருமா? அந்த மாமனுடைய பாதா மலரடி போற்றியே. மாமாவுடைய பாதா மலரடி போற்றியே. அந்த மாமாவுடைய பாதா மலரடி போற்றியே. மாமாவுடைய பாதா மலரடி போற்றியே. மாமா, மருமகனே உன் திவ்ய போன்ற பொற்பாத பொற்பித கமலங்களுக்கு இந்த வாதாபி சூரன் அணையக்கூடிய வந்தன மாமா. எழுந்திரு மருமகனே வந்திருப்பான் நின்ற மருமகனே என்றான் வாதாபியே வந்திருப்பான் நின்ற மருமகனே என்றான் வாதாபியே மருமகனே மாமா, என் பொற்பாத பொற்பித கமலங்களை ஆ, ஆதாரமாக சேவித்தபடியினால் ஆ, என்றென்றும் ஆ. சுபசேமாக வாழ்ந்திருப்பாய். எழுந்திரு மருமகனே எனது மாமன் வாசகமே திருவாசகம். ஆமாமா எப்படி வாழ்த்தினார் வார்த்தனையா? அருமையாக வாத்துறாரு சிங்கப்படாதே. மகாராஜா ஆ, மகாராஜ் மாமா மீசை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. ஆமா. அங்க பார்த்தாலே ஐயோ சிரிக்கும் போதே பாரு, எல்லாம் சும்மா போகுதுங்க. பயந்து ஓடுறவங்க இருக்குது. ஆனால் மருமகனே மாமா, மைத்துனா உந்தான் முகம் வாடி இருப்பதென்ன மர்மத்தை உரைத்திடுவார் எந்தனுக்கு மர்மத்தை உரைத்திடுவார் மர்மத்தை உரைத்திடுவார் எந்தனுக்கு மர்மத்தை உரைத்திடுவார் மருமகனே மாமா, எப்பொழுதும் இல்லாமல் ஆ, உன் முகமானது ஆ. இன்று வாடி இருப்பதன் காரணம் என்ன மருமகனே? என் முகம் வாட்டமாக வாடி இருப்பது என்ன காரணம்? எதற்காக இருக்கிறது என்று கேட்கிறாய்? கொஞ்சம் அமைதியா இருக்குமா? மாமா, என்னுடைய முகமானது வாட்டத்திற்கு காரணம் நம் நாட்டின் மீது ஒருவன் படையெடுத்து வந்திருக்கிறான். மருமகனே என்ன கூறினாய்? நம் நாட்டின் மீது படையெடுத்து ஒரு கொல்லியிலே பிறந்த வன்னியலாம் வந்திருக்கிறான் மாமா. என்ன கூறுகிறாய்? ஆமா மாமா. மருமகனே ஆ, எதற்கும் அஞ்சாதே. ஆ, உன் மாமனிடம் கூறிவிட்டாய். ஆ. அவன் தலையை வெட்டி உன் காலடியில் போடுகிறேன் மருமகனே. எனது மாமா மாறு எப்படி தட்டினார் பாத்தியா? பார்த்து பார்த்துங்க எப்படி? இன்னும் ஒன்னும் தருவாங்க ஏய், அவனுக்குங்க
ஒரே அடி கொஞ்சம் அமைதியா தான் இருக்கலாமா சத்தியமா ஜெயராஜ் அப்படிதான். மாமா மருமகனே, அக்கா ஆள்வகை சேனைகளை கொண்டு உடனடியாக சென்று உனக்கு தேவையான படைகளையும் ரதசாரதி அழைத்து நீ போறியா ரதசாரதியா நீ போறியா அப்படி என்றால் எனது மாமனிடம் ரதசாரதியாக சென்று 4 சேனைகள் ராஜக துர்க பதாதிகளை கூட்டிக் கொண்டு சென்று அவர்களை கொன்று தின்றுவிட்டு சீக்கிரம் புறப்பட்டு போ சீக்கிரம் ஜெயவேரி அடியுங்கள். எவன் வருகிறான் என்று பார்க்கலாம். தாயே தங்க அசுர பாட்டாயுடனே இன்றைய தினத்தில் நம்மை நோக்கி அசுர படைகளை திரட்டி வருவான். அவன் யார் தாயே? எப்படி தாயே? எப்படி தாயே? தாயே அந்த சூழலையும் இன்றைய தினத்தில் அந்த அரக்க படைகளை அழித்து நமக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் நம் தரப்பில் இருந்து இன்று யாரை அனுப்ப வேண்டும் தாயே? எப்படி தாயே? அப்படியாகட்டும் தாயே. பிரிதியாம்பியா, இன்றைய தினத்தில் நம்ம எதிர்த்து வரக்கூடிய அந்த வாதாபி கூட்டத்திலிருந்து வரக்கூடிய துன்பராஜியை வெல்வதற்கு தாயின் கட்டளை பிரகாரம் எனது 3வது மகனாகிய கங்காபுரனை அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்தது.
சொன்னாதான் தெரியும். ஸ்ரீ காமாட்சி அம்மனாலும் காமாட்சி அம்மனாலும் ஜம்மு மகர்ஷின் வேலை உதித்த வன்னிய ராஜனுக்கும் ராஜனுக்கும் லாவண்யமே சாரவதிக்கும் லாவண்ய சாரவல்லி அம்மையாருக்கும் பிறந்த மூன்றாவது மகனாகக்கூடிய சவுண்ட் தாங்க வருது டிவில. அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கும், அப்புறம் பேசுங்க. தம்பி மகளும் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? தெரியும். நாங்க மொத்தம் 5 பேர். நீலகண்டன், வஜ்ரபாகு, கங்காபாலன், சாம்பவன், பாசுபாதன். அதில் மூன்றாவது மகனே. நீ மூணாவது ஆளு. அதுவும் தவிர பஞ்சரத்ன மாலை யாட எல்லாமே பார்ப்பாங்க. வரும்பொழுது என் சிரத்தில் இருக்கும் மணி மகுடமும் எனது கழுத்தில் இருக்கும் பஞ்சரத்தினால் மாலைகளும் எனது மார்பில் இருக்கும் மார் பதக்கமும் எனது காலில் இருக்கும் கால் தண்டையும் எவ்வளமாக இருக்கிறது. மகாராஜா அதுவும் தவிர செல்லும் போது அம்பு கேடயம் வாள் ஈட்டி வளரி கதை போன்ற எண்ணற்ற ஆயுதங்களுடன் நான் போர் களத்தில் சென்று போர் புரிவேன். அப்போரில் நானே வெற்றி பெறுவேன். அதுவும் தவிர நம்ம யாராய்த்தே சரி அவர் சென்று அப்படியே தந்தையே தந்தை உமது பாதமே எப்படி கண்மணி கங்காபாலா நல்லது உண்டாகட்டும். எழுந்து கண்மணி கங்காபாலா வந்தடித்தான் பாண்டின்
அணிந்த கங்கபாலனே அப்பா கங்கபாலனே கங்காபாலா, உன்னை எதற்காக இன்றைய தினத்தில் அழைத்தேன் என்றால், இன்று நம் எதிரியாக விளங்கக்கூடிய வாதாபி தரப்பில் இருந்து நம்மை எதிர்த்து இன்றைய தினத்தில் வாதாபியின் மாமனாக விளங்கக்கூடிய சுப்புராஜுதான் படைகளை திரட்டி வந்திருக்கிறார். அவனை எதிர்ப்பதற்காக தாயின் கட்டளை பிரகாரம் உன்னை அனுப்புவதாக முடிவு செய்திருக்கிறோம். இதோ உனக்கு சேனாதி பட்டம் தந்தோம். 4 வகை சேனைகளோடு சென்று அந்த தும்புராட்சிதனை அதம் செய்து அவனை கொன்று குவித்துவான். பார்ப்பதற்கு பொடி பயலாக இருக்கிறாய். இன்னும் பால் மனம் கூட மாறாத பையனி, முளைக்காத பேடி பையனி, தும்பு ராட்சதன் போர் புரிய வந்திருக்காயா? கூட போர் புரிந்தா எனக்கு தான் அவமானம். போய் போய் தும்பு ராட்சதன் ஜெயிச்சானு அடே உயிர் மேல் ஆசை இருந்தா வந்த வழியே ஓடிவிடு. அங்கே பாவம் மாறிட்டான். இப்பே சொல்றேன் பாரு, உன் தலையை வீட்டு தந்தையில சாமி பண்ணிக்கலனா உயிர் மேல ஆசை இருந்தா வந்தோடு இல்லைன்னா உங்க அப்பனுக்கு பேர் சொல்ல பிள்ளாம ஆகிடுவா ஜாகிரதை. படைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கிறதா, இப்போதும் குறைஞ்சு போகல. உயிர் மேல சேர்ந்தா ஓடிடு. அடே
வாயினால் வீரம் வெற்றி எது வந்த கங்காபாலா நொடி பகுதி உன்னை எம்பரி சேர்க்க வீரன் பிள்ளை பிடித்த என்று நானும் பொறுத்து போய் கொண்டிருக்கிறேன். கடைசியாக எச்சரிக்கிறேன், உயிர் மேல் ஆசை இருந்தால் வந்தவனே ஓடி விடுறா. பழையதை கையில் பிடித்தேன், பணமதை மொத்தம் அழிந்து விடுவாரா? இப்படி தன்னன் தலையாகி விட்டாய், இப்போதும் குறைஞ்சு போகவில்லை. உன் அண்ணனாக 2 பேரும் என்று தெரியாதா உனக்கு? இப்போதும் குறைஞ்சு போடவில்லை. என்னிடமும் என் தந்தையாரிடமும் மன்னிப்பு கேட்டு எங்க தாயான காமாட்சியம் காலம் அணிந்தால் உன் உயிரை விட்டுடா. யார் பாதத்தை யாரா அப்படி கிட்ட? உனக்கு உயிர் மேல ஆசை ஏன் பார்க்க போற? உனக்கு உயிர் பிச்ச போறேன். யார் பார்த்த யார் படித்த? ஒழுங்கு மரியாதை ஓடிவிடு, இல்ல ஒரே வெட்டு. நல்ல திட்டம் நாயத்தை நிறுத்தி புள்ள நிலவரம் கை பிடித்து கலர் பார்த்தாலே தெரியல. அந்த பையன் அவன் தான் 4 உதவ வச்சுக்கிட்டான். தாராளமா மகாராஜா அது வந்துரு மகாராஜா. மகாராஜா துப்புல மூஞ்சி மூஞ்சி மாதிரி துப்பு நெஞ்சில உடைச்ச கொஞ்சம் இறக்கி எங்கடி இருந்த மெயின் அங்கதான் இருந்தேன். சரி, இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் அவன் மூஞ்ச பார்த்துட்டு மூஞ்சி பார்த்து ஆசை மகாராஜா ஒண்ணு அடிக்கிற மகாராஜா காரி மூஞ்சி விட்டா ஒரே மாதிரி
ஐயோ மாமா, என் இளைய மாமா, எப்படி நான் உன்னை இனி எப்படி பார்ப்பேனோ தெரியவில்லையா மாமா. மாமா, அந்த வனத்திலே மானே சிங்கத்தை கொண்டது. உன்னை படித்து விட்டாரே என் மாமாவே, மாமாவே.
கவலை இல்லை. வீரத்திலே வில்வித்தையிலும் யுத்த களத்திலும் மிக போரிலே கெட்டிக்காராக இருக்கக்கூடிய வல்லமை படைத்த பஞ்சமந்திரியை நான் அழைத்ததாக இருக்கிறோம். அன்னவர்களை சதுர்முகம் கொண்டு